பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடந்தது என்ன என்பது குறித்து விளக்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விரிவான விவரங்களை பகிரலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதுல 2 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. காயமடைந்த மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர் உள்ளிட்டோர் படுகாயமடைந்திருக்கிறதாகவும் அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 7:45 மணிக்கு இந்த வேன் ரயில்வே கிராசிங் எண் 170, அதாவது கடலூருக்கும் ஆலப்பாக்கம் என்ற பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய ரயில்வே லெவல் கிராசிங்கில் இந்த வேன் கடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விபத்துல 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய மொத்தம் 6 பேர் அந்த வேன்ல பயணிச்சிருக்கிறாங்க. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்களும் படுகாயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த பகுதிக்கு தற்போது காவல்துறை எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் தற்போது விரைந்திருக்கிறாங்க. ரயில்வே துறை சார்பிலும் ஒரு மீட்பு ரயில் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் ரயில்வே அதிகாரிகளும் நேரில் அந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வராங்க. மற்றும் தொடர்ச்சியாக அந்த பாதையில ரயில் போக்குவரத்தை தொடர்ந்ததற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அந்த பணிகளை முடக்கி விடுவது மற்றும் அதற்கான அந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக ரயில்வே அதிகாரிகள் விரைந்திருக்கிறாங்க. அந்த ரயில் சரியாக, அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயில் அந்த ரயில்வே கிராசிங் வரும்போது ரயில்வே கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடுவதற்கான முனைப்பில் இருந்திருக்கிறார். அவர் கேட்டை மூட முற்பட்ட போது வேன் டிரைவர் கேட்டுக்கொண்டதற்காக இந்த வேனை மட்டும் அனுமதிங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்காக அனுமதித்ததாகவும் அந்த நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக ரயில்வே துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ரயில்வே துறையினர் மற்றும் காவல்துறையினர் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயரதிகாரிகள் மற்றும் பிரான்ச் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறாங்க. இன்று காலையிலேயே ஒரு கோர விபத்து தமிழகத்துல நடைபெற்று இருக்கிறது. பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. வேனை பார்க்கும்போது முற்றிலுமாக உருக்குலைந்து காட்சி அளிக்கிறது. பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் மற்றும் காயமடைந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாருமே விபத்து நடந்த பகுதியில குழுமியிருக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில அலட்சியமாக செயல்பட்ட கேட் கீப்பர் தான் அலட்சியமாக செயல்பட்டார் என்று கருதி அவரை தாக்கிய சம்பவமும் நடந்திருக்கிறது. அவரை தற்போது காவல்துறையினர் சுத்தீர் பண்ணி அவர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வராங்க. காயமடைந்தவர்களுக்கு அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 2 பேர் இந்த விபத்துல உயிரிழந்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதுல 2 பேர் தற்போது பலியாகி இருக்கிறாங்க. விபத்துல உயிரிழந்தவருடைய பெயர் விவரம் தெரிய வந்திருக்கிறது. நிவாஸ், அதாவது 12 வயது நிவாஸ் என்ற மாணவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சொந்தமானத்தம் பகுதியை சேர்ந்தவர். அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதே போல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சாருமதி என்ற மாணவி 16 வயது சுப்பிரமணியபுரம் என்ற பகுதியை சேர்ந்தவர். இந்த இருவரும் தற்போது உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்ற 4 மாணவர்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேன்ல மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய செல்வன் என்ற மாணவர் மற்றும் விஸ்வேஷ் என்ற மாணவர் அவரும் இந்த வேன்ல இருந்திருக்கிறார். வேன் ஓட்டுநர் சங்கர் என்பவர் வேனை இயக்கி இருக்கிறார். அதே போல அண்ணாதுரை என்பவரும் அந்த விபத்து நடந்த உடனேயே அவர் மீட்பு பணிக்காக சென்ற போது எதிர்பாராத விதமாக அவருக்கு மின் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஷாக் அடித்ததுனால அவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.